வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவின் இன்ப நிலவே எபிசோட் 16. வாங்க கதைக்குள்ள போகலாம். விக்ரமின் சதிவலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்க, ராஜசேகரின் திருமண கனவுகள் எல்லத்தை ஆக்கிரமித்திருக்க, திலீபனின் நெஞ்சோ ஒரு பெரும் போர்க்களமாகவே மாறியிருந்தது. ஆனால் விதி சில நேரங்களில் மனிதர்களுக்கு சிறிய இடைவெளிகளை தரும். கார்ப்பரேட் உலகின் அசுர வேகம் திலீபனுக்கு அப்படி ஒரு தற்காலிக விடுதலையை கொடுத்தது. அவர்களின் கம்பெனிக்கு கிடைத்த அந்த புதிய சர்வதேச ப்ராஜெக்டின் இறுதிக்கட்ட ஒப்பந்த கையெழுத்து மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்களுக்காக திலீபனும் சௌமியாவும் மட்டும் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சுரேஷும் சுவாதியும் கம்பெனியின் உள்நாட்டு வேலைகளை பார்த்து கொள்வதாக உறுதியளித்து அவர்களை அனுப்பி வைத்தனர். தங்கள் கழுத்தை நெரிக்கும் குடும்ப சூழல், விக்ரமின் நிழல் யுத்தம், பார்வதியின் அதீத ஆதிக்கம் என அனைத்திலிருந்தும் தப்பித்து அவர்கள் இருவரும் பாரிஸ் நகரின் குளிர்ச்சியான காற்றில் கால் பதித்தனர். ஆனால் பாரிஸ் அவர்களுக்கு வெறும் ஓய்விடமாக மட்டும் இருக்கவில்லை. அது அவர்களின் திறமைக்கான ஒரு பெரும் பரீட்சை களமாகவும் இருந்தது. பிரான்சின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான லா மெரேஜ் அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் அந்த மாநாடு கூட்டம் அமைந்திருந்தது. சுற்றிலும் பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய நாட்டு தொழிலதிபர்கள் அமர்ந்திருக்க, நடுவே திலீபனும் சௌமியாவும் இந்தியாவின் பிரதிநிதிகளாக நின்றனர். வழக்கமான சௌமியாவாக இல்லாமல் ஒரு தேர்ந்த கார்ப்பரேட் நிபுணராக அவள் மேடையேறினாள். சென்னை அவளுக்கு தந்திருந்த வலிகள், கண்ணீர், பயம் அனைத்தையும் தன் புன்னகைக்கு பின்னால் மறைத்து கொண்டு ப்ராஜெக்டின் தொழில்நுட்ப நுணுக்கங்களை ஒவ்வொன்றாக விளக்கினாள். அவளது தெளிவான உச்சரிப்பும் ஆழ்ந்த அறிவும், கேள்விகளுக்கு அவள் தந்த சாதுரியமான பதில்களும் அந்த பிரெஞ்சு அதிகாரிகளை வியப்பில் ஆழ்த்தின. அருகில் அமர்ந்திருந்த திலீபனின் கண்கள் அவளை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தன. எவ்வளவு பேரறிவு படைத்தவள் என்று அவன் மனம் எண்ணியது. ஒப்பந்தத்தின் இறுதி புள்ளிகளை திலீபன் தன் தீர்க்கமான வார்த்தைகளால் செதுக்க, அந்த சர்வதேச ப்ராஜெக்ட் முழுமையாக அவர்கள் வசம் வந்தது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிரெஞ்சு முதலாளி, உங்களை போன்ற ஒரு திறமையான இணையை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று இருவருக்கும் கைகுலுக்கி பாராட்டினார். அன்றைய வேலைகள் அனைத்தும் மிக நேர்த்தியாக முடிவடைந்திருந்தன. சௌமியாவின் அபாரமான உழைப்பும் திலீபனின் தீர்க்கமான முடிவுகளும் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்திருந்தது. அன்று இரவு பாரிஸ் நகரின் ஈஃபில் டவர் தூரத்தில் தங்க நிறத்தில் மின்னிக் கொண்டிருக்க, நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு சொகுசு தங்கும் விடுதியின் பால்கனியில் சௌமியா நின்றிருந்தாள். குளிர்காற்று அவளது கூந்தலை கலைக்க, அவள் ஒரு மெல்லிய கம்பளி உடையில் தூரத்து வெளிச்சங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பகலில் இருந்த அந்த கார்ப்பரேட் கம்பீரம் இப்போது அவளிடம் இல்லை. சென்னை தந்த அழுத்தங்கள், குடும்பத்தின் பாரம், விக்ரமின் அச்சுறுத்தல்கள் அனைத்தும் அவளை மீண்டும் வாட்டி கொண்டிருந்தன. அப்போது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த திலீபன் கையில் 2 காஃபி கப்புகளுடன் அவள் அருகே வந்தான். அவளது கண்கள் கலங்கியிருப்பதை அவன் கவனித்தான். இன்னும் அந்த நிச்சயதார்த்த இன்விடேஷன் ஞாபகத்திலேயே இருக்கியா சௌமி என்று கேட்டபடி காஃபி கப்பை அவளிடம் நீட்டினான். சௌமியா அவனது முகத்தை பார்க்காமல், மறக்க முடியல திலீப், அங்கே எல்லாரும் நமக்காக காத்திருக்காங்க. விக்ரம் என்ன பண்ண போறான்னு தெரியல. உங்க அப்பா அங்கே புடவை எடுத்துட்டு இருக்காரு, நாம இங்க என்று இழுத்தாள். திலீபன் காஃபி கப்பை அருகில் இருந்த மேஜை மேல் வைத்தான். அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான். அவளது கைகள் பனிக்கட்டியை போல குளிர்ந்திருந்தன. சௌமி, இந்த ஒரு வாரம் இந்த உலகம், சென்னை, அப்பா, பாரு, விக்ரம் எல்லாரையும் மறந்துடு. இந்த நிமிஷம் நான் உன்னோட திலீப் மட்டும்தான், நீ என்னோட சௌமி மட்டும்தான். நமக்காக கிடைச்ச இந்த தனிமையை வம்புகளால நிரப்பதடி என்று அவளது கண்களை நேராக பார்த்து கூறினான். அவனது குரலில் இருந்த ஆழமான தவிப்பும் அவளது இதழ்களில் படர்ந்திருந்த நடுக்கமும் வார்த்தைகளை தாண்டி ஏதோ ஒன்றை யாசித்தன. திலீபன் மெதுவாக அவளது முகத்தை 2 கைகளாலும் ஏந்தினான். சௌமியா கண்கள் கசிய அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான்.
அந்த முத்தம் வெறும் அன்பின் வெளிப்பாடல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற திலீபனின் சத்தியம். நெற்றியில் தொடங்கிய அந்த வெதுவெதுப்பு மெல்ல அவளது மூக்கு நுணுக்கி இறங்கியது. சௌமியா தன் கண்களை மூடிக்கொண்டு அவனது சட்டையை இறுக்கமாக பற்றினாள். அவன் மெல்ல அவளது கண்களில் தன் இதழ்களால் கோலமிட்டான். குளிர்காற்றில் அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டு அவளுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. திலீப் என்று அவள் முணுமுணுத்தாள். அந்த பெயரில் அத்தனை காதலும் உருகி வழிந்தது. அவன் அவளது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அவளது இதழ்களோடு தன் இதழ்களை இணைத்தான். அது ஒரு மென்மையான, அதே சமயம் அத்தனை நாட்களாக தேங்கி வைத்திருந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. சௌமியா அவனது கழுத்தை கட்டிக்கொள்ள இருவரின் உடல்களும் இடைவெளியின்றி ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டன. அவன் மெதுவாக அவளை அள்ளி எடுத்துக்கொண்டு அறையின் நடுவில் இருந்த அந்த பனிச்சறுக்கு போன்ற மெத்தையில் கிடத்தினான். அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஜன்னல் வழியே வந்த பாரிஸ் நகரின் மெல்லிய நீல நிற வெளிச்சம் மட்டும் அவர்கள் மேல் விழுந்தது. அவளது மெல்லிய கம்பளி ஆடையின் பொத்தான்களை அவன் மெதுவாக நீக்கினான். சௌமியாவின் உடம்பு காதலாலும் வெக்கத்தாலும் அந்த மெல்லிய குளிராலும் நடுங்கியது. ஜன்னலுக்கு வெளியே பனி பொழிந்து கொண்டிருக்க அறைக்குள் காதலின் தவிப்பு கூடியது. நிலவொளியில் சௌமியாவின் முகம் ஒரு தேவதையைப் போல பிரகாசித்தது. அவளது நீண்ட கூந்தல் படுக்கை விரிப்பில் சிதறி கிடக்க அவளது கண்கள் காதலின் உச்சகட்ட தவிப்பை திலீபனுக்கு கடத்தின. அவளது உதடுகளின் நடுக்கமும் அவளது மூச்சுக்காற்றின் வேகமும் அவளது அழகை மேலும் கூட்டின. அவளை அப்படியே அள்ளி பருகிவிட துடித்தான் திலீபன். பயமார்க்கடி என்று அவன் அவளது காதோர உதடுகளை உரசியபடி கேட்டான். உங்க கூட இருக்கும்போது எனக்கு மரணமே பயமில்லை திலீப் என்று அவள் அவனது மார்பில் முகம் புதைத்தாள். அவனது இதழ்கள் அவளது உடம்பில் ஒவ்வொரு அங்கலத்தையும் ஆராதிக்க தொடங்கின. அவளது கழுத்துச் சரிவுகளில் தோள் பட்டைகளில் அவனது உடல்கள் தீயாய் இறங்கின. சௌமியா தன் கைகளால் அவனது முடியை கோதியபடி இந்த துயர உலகத்திலிருந்து தப்பித்து அவனை காதலின் எல்லையற்ற ஆழத்தில் மூழ்கினாள். அவளது உடலின் மென்மையும் அவளது இதய துடிப்பின் வேகமும் திலீபனை முழுமையாக கட்டிப்படுத்தின. அதுவரை அவர்களுக்கு இருந்த அனைத்து தடைகளும் சமூகத்தின் பயங்களும் அந்த அறையின் குளிரில் உறைந்து போயின. அவளது ஆடையின் நழுவல்களும் அவளது உடலின் வளைவுகளும் காதலின் ஆகச்சிறந்த காவியமாக மாறின. அவனது முத்தங்கள் அவளது நெஞ்சு பகுதியிலும் வயிற்றின் மென்மையிலும் படர படர இருவருக்குள்ளும் இருந்த தவிப்புகள் அனைத்தும் உருகி நீராகின. அது வெறும் உடல் சார்ந்த சேர்க்கையாக இல்லாமல் இரு ஆன்மாக்கள் தங்களின் வழிகளை மறந்து ஒன்றோடு ஒன்று கரைந்து போன ஒரு புனிதமான இரவாக மாறியது. விடியும் வரை அந்த அறையின் மௌனத்தை கீறிக்கொண்டு அவர்களின் மூச்சுக்காற்றின் சத்தமும் காதலின் முணுமுணுப்புகளும் எல்லையற்ற காமத்தின் உன்னத வெளிப்பாடும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த அந்த நீண்ட ஆழமான சேர்க்கை அவர்களுக்குள் ஒரு புதிய பிறவியை தந்தது. ஒருவருக்கொருவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அந்த தருணம் இனி அவர்களை எந்த ஒரு சதியாலும் பிரிக்க முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இருவர் மனதிலும் விதைத்தது. மறுநாள் காலை பிரான்சின் மெல்லிய சூரிய ஒளி ஜன்னல் திரைச்சீலைகளை துளைத்து கொண்டு படுக்கையில் விழுந்தது. திலீபனின் மார்பின் மேல் தலை வைத்து அவனது கைகளை தன் கைகளோடு கோர்த்து கொண்டபடி சௌமியா அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் அத்தனை நாட்களுக்கு பிறகு ஒரு அலாதியான அமைதி தெரிந்தது. திலீபன் விழித்து பார்த்து அவளது நெற்றியில் மீண்டும் ஒரு முறை முத்தமிட்டாள். சௌமியா மெல்ல கண்களை திறந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள். குட் மார்னிங் திலீப். குட் மார்னிங் என் பொண்டாட்டி.
என்று அவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். சௌமியா எழுந்து அமர்ந்து தன் ஆடைகளை சரி செய்து கொண்டே, இந்த நிமிஷம் இப்படியே உறைஞ்சு போயிடக்கூடாதா திலீப்? சென்னைக்கு போனா மறுபடியும் அதே நரகம் என்றாள். திலீபன் எழுந்து வந்து அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பினான். பாரிஸின் அந்த அழகிய விடியல் அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் விதைத்திருந்தது. சென்னை தரும் அழுத்தங்களையும் எதிர்கால போராட்டங்களையும் தற்காலிகமாக ஒரு பெட்டிக்குள் பூட்டி வைத்துவிட்டு தங்களுக்கு கிடைத்த இந்த சில நாட்களை காதலால் மட்டுமே நிரப்ப அவர்கள் முடிவு செய்தனர். இதோ பாரிஸின் காதல் வீதிகளில் திலீபனும் சௌமியாவும் தங்களை முழுமையாக தொலைக்க தயாரானார்கள். பாரிஸின் புகழ்பெற்ற சாம்பஸ் எலிசோ வீதியில் அவர்கள் கைகோர்த்து நடக்கத் தொடங்கினர். இலையுதிர் காலத்தின் மெல்லிய மஞ்சள் இலைகள் சாலையோரங்களில் சிதறி கிடக்க குளிர்ந்த காற்று அவர்கள் முகத்தில் மோதியது. நேற்று வரை பயந்த கண்கள் இன்று திலீபனின் கண்களை பற்றியிருக்கும் தைரியத்தில் பிரகாசித்தன. சௌமியாவின் கண்கள். திலீபன் அவளது தோள்களை தன் பலமான கரங்களால் அணைத்தபடி அவளது ஒவ்வொரு சிறு சிரிப்பையும் தன் மனதுக்குள் சேமித்து கொண்டிருந்தான். வழியில் இருந்த ஒரு சிறிய பிரெஞ்சு பேக்கரியின் வாசனை அவர்களை ஈர்த்தது. அங்கு சுட சுட வாங்கிய குரோசன் மற்றும் காஃபியை பகிர்ந்து கொண்டே உலகத்தை மறந்து சிரித்து பேசினர். திலீப், எனக்கு இன்னும் இது கனவு போல இருக்கு. சென்னையோட சத்தமும் அங்க இருக்கிற பதற்றமும் இல்லாம இவ்வளவு அமைதியா உங்களோட இருக்கிற என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த தருணம் என்றாள் சௌமியா அவனது தோளில் தலை சாய்த்தபடி. அவர்கள் அடுத்து சென்றது நேட்ரோட்டோம் பேராலயத்தின் அருகிலுள்ள ஒரு புகழ்பெற்ற இத்தாலிய ஜெலட்டோ ஐஸ்கிரீம் கடைக்கு. வண்ணமயமான ஐஸ்கிரீம் சுவைகளில் இருந்து சௌமியாவுக்கு பிடித்தமான ஸ்ட்ராபெரி மற்றும் திலீபனுக்கு பிடித்த டார்க் சாக்லேட் சுவைகளை தேர்ந்தெடுத்தனர். குழந்தைத்தனமான காதல். ஐஸ்கிரீமை வாங்கி வெளியே வந்த சௌமியா அதை சுவைப்பதில் ஒரு குழந்தையைப் போல மாறினாள். அவளது உதட்டின் ஓரத்தில் லேசாக ஒட்டியிருந்த ஐஸ்கிரீமை பார்த்த திலீபன் சத்தமாக சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க திலீப் என்று அவள் முறைக்க, அவன் மெதுவாக தன் விரலால் அவளது இதழோர ஐஸ்கிரீமை துடைத்து அதை தன் வாயில் வைத்து கொண்டான். அவனது இந்த செய்கையில் சௌமியாவின் கண்கள் ஐஸ்கிரீமை விடவும் சிவந்து போயின. அவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டு அந்த பூங்காவின் மரப்பலகை இருக்கையில் அமர்ந்து ஐஸ்கிரீமை பகிர்ந்து கொண்ட விதம் அவர்களை பார்த்த பிற ஐரோப்பிய ஜோடிகளையும் வியந்து பார்க்க வைத்தது. மாலையின் பொன்னிற சூரியன் மழையத் தொடங்கும் வேளையில் அவர்கள் பாரிஸின் இதய நாடியான சீன் நதியில் ஒரு சொகுசு படகு பயணத்தை மேற்கொண்டனர். படகு மெதுவாக நகரத் தொடங்க பாரிஸ் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் ஒவ்வொன்றாக அவர்கள் கண்முன்னே கடந்து சென்றன. குளிர்ந்த காற்று பலமாக வீசத் தொடங்கியதால் சௌமியா லேசாக நடுங்கினாள். அதை உணர்ந்த திலீபன் நொடியும் யோசிக்காமல் தன் நீளமான ஓவர்கோட்டை கழற்றி அவளுக்கு பூத்தி அவளை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். படகில் பிரெஞ்சு காதல் இசை மென்மையாக ஒலித்து கொண்டிருந்தது. திலீப், நாம் ஏன் ஒரு சின்ன கிராமத்துல யாரோட தொந்தரவும் இல்லாம ஒரு குட்டி வீட்டில் வாழக்கூடாது? அங்க நமக்கு காதலும் அமைதியும் மட்டும்தான் இருக்கும் என்றாள் சௌமியா நதியின் அலைகளை பார்த்தபடி. நிச்சயம் வாழ்வோம் சௌமி, ஆனா ஓடி போய் வாழக்கூடாது. நம்ம காயப்படுத்தின எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கான பலத்தை தான் இந்த நதியும் பாரிஸும் நமக்கு தருது என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அந்த பயணத்தின் இறுதி நாளில் இரவு அவர்கள் மீண்டும் ஈஃபில் டவருக்கு அருகிலுள்ள ஒரு புல்வெளியில் அமர்ந்திருந்தனர். விண்மீன்கள் வானில் ஜொலிக்க ஈஃபில் டவர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை மின்னொளியில் நனைந்து கொண்டிருந்தது. அங்கு நிலவிய மௌனம் அவர்களுக்குள் ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தியது. தேவையின்றி ஒருவரது பார்வையை வைத்தே மற்றவரின் தேவையை உணர்ந்து கொள்ளும் உன்னத நிலையை அவர்கள் அடைந்திருந்தனர். எனக்கு விக்ரம நினைச்சோ உங்க அப்பாவை நினைச்சோ இப்ப பயம் இல்லை திலீப். நீங்க என் கூட இருக்கீங்க, அது போதும்
என்று சௌமியா அவனது கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். பாரிஸின் அந்த ஒரு வார காதல் பயணம் அவர்களுக்குள் இருந்த பயத்தை முற்றிலும் துடைத்தெறிந்திருந்தது. அவர்கள் வெறும் காதலர்களாக பாரிஸுக்கு வந்தனர். ஆனால் திரும்பும்போது பிரிக்க முடியாத ஒரே உயிராக திரும்பி கொண்டிருந்தனர். விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் சௌமியா ஜன்னல் வழியே பாரிஸ் நகரை திரும்பி பார்த்தாள். பாய் பாரிஸ், எங்களுக்கு காதலையும் அதைவிட முக்கியமா நம்பிக்கையும் தந்ததற்கு நன்றி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். அருகில் அமர்ந்திருந்த திலீபனின் கண்கள் இப்போது பாரிஸின் அழகை பார்க்கவில்லை. மாறாக சென்னை விமான நிலையத்தில் கால் பதித்தவுடன் விக்ரமிற்கு பார்வதிக்கும் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற வியூகங்களை வகுத்து கொண்டிருந்தது. அவனது முகம் ஒரு போர்க்கால தளபதியைப் போல தீர்க்கமாக மாறியிருந்தது. அதை தொடர்ந்து கேட்க நமது அவள்கிதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போன எபிசோடை பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.